ப்ராப்பர் உணவு பழக்க வழக்கம் மூலயமா எப்படி நுரையீரலை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வெஸ்டர்னைஸ்டாக மாறிட்டோம் நம்ம. ஸோ இயற்கை உணவு சுத்தமாக மறந்துடும் நம்ம. ஸோ நம்ம இந்த ஜங்க் ஃபுட்ஸ், எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம்ஸ், டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் எல்லாமே, முக்கியமாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஃப்ரிட்ஜில் ப்ரிசர்வ் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் லைக் பெப்சி, கோக், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது மட்டும் கிடையாது. இது மட்டும் உடற்பயிற்சி குறைஞ்சபட்சம் 30-40 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதோ, இல்லை சிம்பிள் வாக்கிங், ஜாகிங், இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. டைம் கிடைக்கிற நேரத்தில் யோகாவோ இல்லை மெடிடேஷனோ, டீப் பிரீத் எக்ஸசைஸ், அதாவது மூச்சு உடற்பயிற்சி சொல்லுவாங்க, நல்லா மூச்சு இழுத்து விடுறது, இப்போலாம் டைம் கிடைக்குதோ, இதெல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நுரையீரலோட இது பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். முக்கியமாக ஏர் பொல்யூஷன் சொன்னோம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில். ஸோ ஏர் பொல்யூஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் அவாய்ட் பண்ண நல்லது அந்த பொல்யூஷன் இருக்கிற இடத்துல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மாஸ்கோ இல்லை வந்து N95 மாஸ்கோ இல்லை வந்து ஷீல்டட் மாஸ்க் போடுறது நல்லது. அந்த ஏர் பொல்யூஷன் போகிற இடத்துல வந்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணாக்கா கண்டிப்பாக நம்ம லங்ஸை வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம். அதாவது முக்கியமான விஷயம் வந்து லங்ஸை வந்து ஃபர்தராக ப்ரிவென்ட் பண்ணலாம். ஏதாவது இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்காது, ப்ரிவென்ட் பண்ண ரொம்ப நல்லது. ஸோ பி ஹெல்த்தி, ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. நன்றி.